அனைவருக்கும் வணக்கம். நந்திபுரத்து நாயகி, அத்தியாயம் 9, பாகம் 2. பொழுது புலரும் முன்னர் காஞ்சி பொன்மாளிகையிலிருந்து ஏனோ திடீர்னு பல்லக்கில் புறப்பட்ட குந்தவை நேரா நாகப்பட்டினம் செல்வதாக திட்டமிட்டிருந்தார். பல்லக்கினோட வேகம் ஆமை உருவது போல அவருக்கு தோன்றுச்சு. அவளோட மனக்குதிரையோட வேகத்துக்கு தக்கபடி மனிதர்களால் போக முடியுமா? பல்லக்க நிறுத்த சொல்லிட்டு பின்தொடர்ந்து குதிரை மேல் வந்து கொண்டிருந்த வீரநாராயணன் அழைச்சு, இதை விட விரைந்து செல்ல வேற ஏதாவது சாதனம் இருக்கான்னு கேட்டான். குதிரை விட விரைந்து சில சாதனம் வேற என்ன? வீரநாராயணன் பல்லக்கு தொடர்ந்து போக சொல்லிட்டு நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போனோம். பொழுது புலர்ற நேரத்துல சாலையை நோக்கி ஒரு ரதம் புழுதியை கிளப்பி பறந்து வந்துட்டு இருந்தது. பல்லக்கனோட சற்று தொலைவில் அதை நிறுத்திட்டு வீரநாராயணனும் குதிரை மேலிருந்து இறங்கி, தேவி இதோ ரதம், இதன் சாரதி நம்பிக்கை மிகுந்தவன், இதுல ஏறிக்கோங்க அப்படின்னா. நாராயணா, ரதம் எங்கே கிடைத்தது? நமக்கு வேண்டியவர்களுடையதுதான், கடம்பூர் மாளிகையை சேர்ந்தது, இதில் அமர்ந்து கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு குந்தவை அந்த ரதத்துல ஏறி அமர்ந்தான். திடீர்னு நாகப்பட்டினத்துக்கு போகாம தன்னோட போக்க மாத்திக்கிட்டான். சாரதிய பழையாறையை நோக்கி செல்ல சொன்னான். தேர் குழந்தையை நெருங்கினப்ப என்ன நினைச்சாலும் என்னவோ தெரியல, சாரதிய தஞ்சையை நோக்கி போகுமாறு கட்டளையிட்டான். தஞ்சை கோட்டையினோட பிரதான வாயில் வழியா தேர் நுழைஞ்சது. தஞ்சையை கண்டு பல ஆண்டுகள் ஆகிடுச்சு. அந்த வீதிகள் அவளுக்கு புதுமையாப்பட்டது. பழைய வீடுகளை புதுப்பிச்சிருந்தாங்க. அவள் கண் எடுத்து நகர வீதியை பார்க்க விரும்பல, மாளிகைகளை பார்க்க விரும்பல, ஏன் மக்களை கூட பார்க்க விரும்பல. வீதியில தேர் வர்றதை பார்த்து அதுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்னவங்கள சில பேர் குந்தவைய அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. அவங்க மத்தவங்க கிட்ட சொல்றதுக்குள்ள தேர் ஓடி மறைஞ்சிருச்சு. அந்த தேர் மேல சோழ நாட்டு கொடி இல்லை, சிங்காரிக்கப்பட்ட அரசு தேர் இல்ல. அது விஜயாலய சோழருடைய பரம்பரையில வந்த சுந்தர சோழருடைய திருமகள் சந்தடியின்றி போறான். வாழ்த்தொலிகளும் வரவேற்பும் நிறைந்த அரசர் மரியாதையோட வர வேண்டிய இளையராணி அமைதியா அரண்மனைக்கு வரா. பல ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சைக்கு திரும்பி வரும் குந்தவியோட வருகை குறித்து யாருக்குமே தெரியாது. தேர் அரண்மனை வாசல்ல வந்து நின்னுச்சு. யாருக்குமே காத்திருக்காம நேரா அந்தப்புறம் நோக்கி போனா குந்தவை. காவலர்கள் கூட ஒரு கணம் திகைப்பா இருந்தது. இளைய பிராட்டி தானான்னு ஒரு கணம் ஐயம் முட்டுறாங்க. குந்தவை தஞ்சை அரண்மனைக்கு வந்ததை 2 பேரை பார்க்கதான். ஒண்ணு பாட்டியன் செம்பியன் மாதேவி அங்க இருப்பாங்க, இன்னொன்னு இளவரசி வானதி தேவி ஒருவேளை தஞ்சையில இருக்கலாம். அந்தப்புறத்து நடுமுற்றத்துல பணிப்பெண்கள் கூடியிருந்தாங்க. திடீர்னு குந்தவையோட வருகை அவங்களை திகைக்க வச்சுது. குந்தவை அவர்களுடைய நலன்களை விசாரிச்சுட்டு செம்பியன் மாதேவியர் பற்றியும் வானதியை பற்றியும் கேட்டா. பெரிய ராணியாரும் அரசியும் தானாதிகாரியும் நாணய சாலையை பார்க்க போயிருக்காங்கன்னு பணிப்பெண் ஒருத்தி சொன்னான். வானதி எங்கன்னு குந்தவை கேட்டா. அங்க இருந்தவங்க எல்லாம் வானதி எங்கன்னு ஒருத்தர் கேட்டுட்டாங்க. அதிகமா பேசாத ஒரு பெண் மட்டும் கொடும்பாளூர் இளவரசியும் சிறிது நேரம் கழித்து ரகசிய வழி நோக்கி போனாங்க அப்படின்னு சொன்னான். குந்தவை திடுக்கிட்டான். வானதிக்கு அந்த குறுகிய வழியெல்லாம் தெரியாதே, எங்கேயாவது வழி தடுமாறி நிக்க போறான்னு வேதனைப்பட்டான். ரகசிய பாதை இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து போனா குந்தவை. சிறிய பழுவேட்டரையர் வானதியும் உடன் அழைத்து செல்லாத நினைக்கும் போது அவளுக்கு வேதனையா தான் இருந்தது. இன்னுமா சிறிய பழுவேட்டரையர் பழைய மனப்பான்மையுடன் இருக்காரு? அவர் விருப்பப்படி அவர் மகளை மணந்த மதுராந்தகர் பட்டத்துக்கு வந்துட்டாரு. இன்னும் என்ன குறை அவருக்கு? சுரங்கப்பாதை வழியா குந்தவை தடுமாறி இறங்கினான். வழி நீண்டு செல்வது போல பிரம்மை அவளுக்கு. வானதின்னு மெல்ல முணுமுணுத்துக்கிட்டே போனான். எங்கேயுமே ஒரே இருட்டு. ஒரு விளக்காவது எடுத்துட்டு வந்திருக்கலாம்னு நினைச்சான். அவசரத்துல தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிச்சான். குந்தவை ஒரு அடியா எடுத்து வச்சு மெல்ல நடந்து போனான். வெகு நேரத்துக்கு பிறகுதான் அவளுக்கு நம்பிக்கை வந்தது. தான் போறது சரியான பாதை தான் அப்படின்றத அவன் உணர்ந்தான். ஒரு இடத்துல பாதை திரும்பிச்சு. இந்த இடத்துக்கு வந்த உடனே குந்தவை திடுக்கிட்டான். தொலைவில் வெளிச்சம் தெரிஞ்சது. சுரங்கப்பாதை பாதாள சிறையோட சேர்ற அந்த இடத்து அருகே வானதி நின்று கொண்டிருப்பது அவளுக்கு தெரிஞ்சது. அதற்கு பக்கத்திலே இந்த சிறையில கம்பிகளை பிடித்தவாறு வந்தியத்தேவன் நின்றுட்டு இருந்தான். குந்தவை ஒரு கணம் மௌனமா நின்றுட்டு இருந்தான். யாரோ பேசுற குரல் கேட்டுச்சு. பழுவேட்டரையருடைய குரல் தான். சரி, இன்னைக்கு நாமும் வானதியும் அவரோட கண்ணில் மாட்டிடுவோம்னு நினைச்சா குந்தவை. அந்த சமயம்தான் வந்தியத்தேவன் ஆணு கத்தனான். இந்த வேங்கை ஏன் இப்படி கர்ஜிக்குது? ஐயோ, வானதிக்கு என்ன? தடுமாறுறாளே. மயங்கி வெளிப்புறத்துல விழுந்துட்டா பழுவேட்டரையர் பாத்துருவாருன்னு குந்தவை ஓடோடி போய் வானதியை விழாம தாங்கி பிடிச்சுக்கிட்டான். அந்த சமயம்தான் காவலர்கள் வந்து பழுவேட்டரையை அழைத்தாங்க. அவர் மேல தொடர்ந்து போகாம திரும்பி போயிட்டாரு. குந்தவை வானதியை தன் மேல அணைச்சு படுக்க வச்சுக்கிட்டான். ஏ வானதி, கண் விழிச்சு என்ன பாரு. உனக்கு ஏன் இந்த வேதனை? ரகசிய பாதை வழியா வந்து என்ன சதியை கண்டுபிடிக்க போற? யாரோட சூழ்ச்சியும் தகர்க்கிற பலம் நமக்கு கிடையாது. எந்த சமயத்துல யாரை எந்த பாதாள சிறையில தள்ளுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. வானதி மெல்ல கண் விழிச்சா. குந்தவையை பார்த்தவுடன் அவளோட பயம் போயிடுச்சு. அக்கா, நீங்களா? அவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. யாருக்கு ஆபத்து? அதோ இந்த சிறையில இருக்காரே வானர்குல வீரர், அவரை இந்நேரம் புலி விழுங்கிருக்கும். அவள் காட்டின திசையில குந்தவை பார்த்தா. சிறை கம்பிகளை பிடிச்சவாறு வானர்குலத்து வந்தியத்தேவன் நின்றுட்டு இருந்தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்பாராத இடத்துல சந்திப்பு. ஆனா அந்த சந்திப்பு இப்படியா இருக்கணும்? நந்திபுரத்து நாயகி, அத்தியாயம் 9, பாகம் 2,
இதோட முழுமையா நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்த அத்தியாயம் வருகின்ற 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி உங்களுக்கு நம்மளோட சேனல்ல காலையில 8 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.